வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மக்களே, நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அதையும் நீங்கள் உடனடியாக பண்ணுங்க. இன்றைக்கு அவை பிராட்டியார் எழுதிய ஆத்திச்சூடியினுடைய இன்னொரு பகுதியை பார்ப்போம். அவர் என்ன சொல்லுகிறார்? கண்டொன்று சொல்லேல். அதாவது பார்க்கிறது ஒன்று, சொல்லுறது இன்னொன்றாக இருக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். நான் உண்மையை தெரிந்தும் வாயில் இன்னொன்றை சொல்லுகிறேன் என்பது மித்தியாசாரம் என்னும் குணம். பகவத்கீதை இதை மிக தெளிவாக அசுர குணம் என்று சொல்லுகிறது. வெளியிலே நல்ல சுபாவம், ஆனால் மனதிற்குள்ளே குரோதம், காமம், பகை போன்ற உணர்வுகள் இருப்பதை மிக தெளிவாக இது கோடிட்டு காட்டுகிறது. ஒன்றை பார்த்து இன்னொன்றை சொல்லக்கூடாது என்று அவை பிராட்டியர் சொல்லும் பொழுது என்ன அதற்கு அர்த்தம்? ஹிப்போக்ரிசி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இரட்டை குணம். குரான் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, மனிதர்களிடையே மிக மோசமானவன் இந்த இரட்டை நாக்கு உடையவன், இரட்டை குணம் உடையவன். எனவே இவன் இந்த மண்ணுலகிலிருந்து மேலுலகிற்கு விண்ணுலகிற்கு செல்கிற பொழுது அவனுக்கு 2 தீப்பொறி போன்ற நாவுகள் இருக்கும் என்று சொல்லுகிறது. நெருப்பாலான 2 நாவுகள் இருக்கும் என்று சொல்லுகிறது. நெருப்பாலான 2 நாவுகள் இருக்கும் என்று சொல்லுகிறது. விவிலியத்தில் கூட இயேசு என்ன சொல்கிறார்? வெறியன் பாம்பு குட்டிகளை, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று இந்த இரட்டை வேடம் தரித்த பரிசேயர்களை பார்த்து சொல்லுகிறார். எனவே அவர்கள் உதட்டினால் என்னை துதிக்கிறார்கள், புகழுகிறார்கள், போற்றுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளமோ என்னிடத்திலிருந்து தூர இருக்கிறது என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். இந்த இரட்டை குணமுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும். நேரில் பார்க்குற பொழுது, ஆஹா, எவ்வளவு நல்லா பாடுறீங்க, எவ்வளவு நல்லா இருக்கிறீங்க, எவ்வளவு நல்லா பேசுகிறீங்க என்று நம்மை புகழ்வார்கள். ஆனால் பின்னால் சென்று நமக்கு எதிரான வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவார்கள். எதையெல்லாம் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். எனவே வெளிவேடக்காரத்தனத்தை நமது உள்ளத்திலிருந்து முழுமையாக அகற்ற வேண்டும். இந்த வெளிவேடக்காரத்தனம் உள்ளவர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நிம்மதியாக இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்கவே மாட்டார்கள். இந்த வெளிவேடக்காரத்தனத்தை நமது வாழ்க்கையிலிருந்து முழுமையாக அகற்ற வேண்டும். இரட்டை வேடம் கூடவே கூடாது என்பதை இயேசு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்ற? உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை நீ கவனிக்கிறாய், ஆனால் உன்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய விட்டம், அதைவிட பெரிய அந்த மரக்கட்டையை நீ கவனிக்காமல் விட்டுவிடுகிறாயே. முதலிலே உன்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய இந்த மரக்கட்டையை எடுத்து விடு, அதன் பிறகு உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை எடுக்க உனக்கு கண் தெளிவாய் தெரியும் என்று சொல்கிறார். எனவே அன்பானவர்களே, வெளி வேடம் அல்லது இரட்டை குணம் அல்லது இரட்டை நாக்கு போன்றவற்றை நமது வாழ்விலிருந்தே அகற்றுவோம். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நமது வாழ்வு மிக சிறப்பானதாக இருக்கும். பிறருக்கும் நாம் உண்மை உள்ளவர்களாக, நன்மை செய்பவர்களாக மாறுவோம். நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். உங்கள் ஜோஸ்.